இப்போ என்ன, உங்களுக்கு என்கிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும் அவ்வளோதானே? பேசாமல் நீங்கள் சொன்ன மாதிரி நானே எனக்கு வீட்டில் பேசி கல்யாணம் தண்டி பாட்டியிருக்கணும். நான் தான் போக போக எல்லாம் சரியாயிடும்னு விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன். எனக்கே நான் நினச்சா கேவலமாக இருக்குங்க. உங்களை சொல்லியும் குத்தம் இல்லைங்க. திடீர்னு ஒரு ஆம்பளையை கூப்பிட்டு வந்துட்டு இவனே கல்யாணம் பண்ணிக்கோ, இவன் கூட குழந்தை பெற்றுக்கோன்னு சொன்னால் எந்த பொண்ணாக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால தான் எல்லாருமே அரேஞ்ச் மேரேஜ்னால் பயப்படுறாங்களோ. என்னால் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பொண்ணுங்க எங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்ராட் போய் ஒர்க் பண்ணணும், அங்கே இருக்கிற கல்ச்சர் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், மேரேஜ்னு ஒன்று பண்ணால் லவ் மேரேஜ் தான் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆசை எனக்குள்ளே இருக்குது. யூனோ வாட், என்னோட ஆஃபீஸில் எனக்கு அப்ராட் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஆனால் இந்த மேரேஜ்னால எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் மறந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வாழலான்னு நினச்சா கூட என்னால் இதுலேருந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடியல. புரியுதுங்க. இது வரைக்கும் நடந்ததுனால மாற்ற முடியுமான்னு தெரிலங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. நீங்களும் சந்தோஷமா இருங்க. பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் கோர்ட்டுக்கு வரணுமோ சொல்லுங்க, வரேன். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் லவ் மேரேஜ்னு கிடையாது.